எதுக்கு ரெண்டு பேரும் எங்க வாணி அடிக்கிறீங்க? அம்மா என்னடி 400 வயசு வாழணும். ஐயா ஐயா அடடே, என்னடா என்ன அவசரம்? இருங்க சொல்றேன். வந்துங்க, நம்ம வாணி அம்மாவை அந்த விஜய் ராணி சேர்ந்து அடிக்கிறாங்க. நீங்க உடனே வந்து அவங்கள தடுக்காம போனா வாணிய அநியாயமா சாகடிச்சிருவாங்க. அது அவளை அடிக்கலடா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வாணிக்கு எல்லா வித்தையும் கத்து கொடுக்கறாங்க. வேணும்னா நீயே கத்துக்க, வீரன் ஆயிடுவேன். ஐயோ எனக்கு வேண்டாங்க. ஏன்? கத்து கொடுக்கறவங்க என்ன அடிப்பாங்க, அடிச்சா நான் கீழே விழுவேன். கீழே விழுந்தா என் காலு ஒடிஞ்சிரும். காலில இருந்து ரத்தம் வரும். ரத்தம் வந்தா நான் செத்து போயிடுவேன். ஐயோ அம்மா, நான் 100 வயசு வாழணும் இல்லையா? வாணி, இப்ப இன்னொன்னு. என்ன? என் கைய மடக்குவியா? அது என்ன சின்ன வேலை? போகிறி வாணி, நீங்க படம் எடுத்தாடுற பாம்புக்கு எதிரே போயிட்டு இருக்கீங்க. உயிர்னா லேசா? கண்ணு தெரியல? இல்லம்மா, எனக்கு கண்ணு தெரியல, குருடினா. அடடா, நிஜம் தெரியாம ஏதேதோ பேசிட்டேம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, நீ வந்து காப்பாத்தாது போனா இன்னைக்கு என் பிராணம் போயிருக்கும். உயிரை காப்பாத்துன உன்னை பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லாத போயிடுச்சு. பொண்ணா இருந்தாலும் தைரியம் உள்ளவ நீ. உன் பேரு என்னம்மா? உன்னை பெத்த அதிர்ஷ்டசாலி யாரு? என்ன பெத்த உடனே கண்ணை மூடிட்டாங்க. பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தவிர யாருமே இல்லாத துரதிருஷ்டசாலினா என் பேர் ராணி. அப்படின்னா ஜமீன்தார் வீட்டுக்கு பட்டணத்துல இருந்து புதுசா வந்த பொண்ணு நீதானா? நான் தான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பையன் சொன்னான். அவன் உன்னை ஜான்சி ராணின்னு புகழ்ந்துகிட்டே இருக்கான். அப்படியா? யார் அவரு? பாக்கலாம் வாமா, என் வீடு பக்கத்துலதான். வாமா வா. உட்காருமா. அடடே, பெரியவங்க நீங்க எதுக்குமா போடுறீங்க? நானே எடுத்து போட்டுக்குவேனே. புதுசா நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு மரியாதை செய்யறது ஒண்ணும் தப்பு இல்லம்மா. இந்த ஜான்சி ராணி இங்க எப்படி வந்தது? நமக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வருதுடா. இந்த பொண்ணு இன்னைக்கு பாம்பு கிட்ட இருந்து என்ன தப்பிக்க வச்சு என் உயிரை காப்பாத்துச்சு. நிஜமாவா? அப்போ உனக்கு வணக்கம் சொல்ல வேண்டியதுதான். சமயத்துல நீ தெய்வமா வராத போனா எங்க அம்மா என்ன ஆவாங்களோ, நான் என்ன ஆவேனும் நினைக்கும் போதே பயமா இருக்கு. உன் உதவி இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேன். இதுல நான் என்ன செஞ்சேன்? ஆபத்துல இருந்து காப்பாத்துறது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் செய்யற வேலைதான். இல்ல இல்ல, அது உன் மாதிரி நல்லவங்களே செய்வாங்க. நீ இவ்வளவு நல்லவன்னு எனக்கு இதுவரை தெரியாது. நான் உன் சுட்டித்தரத்தை பார்த்து நடுங்குனவன். பேசணும்னு நினைச்சா பயமா இருக்கும். இன்னும் சரி சரி, ஐஸ் வச்சது போதும், அதோட நிறுத்திக்க. நான் போயிட்டு வரேம்மா. அவன் பேச்ச விடுமா, நீ அப்பப்போ வந்து போ. சரி, நான் வரேங்க. நல்லதுமா, போயிட்டு வா.
அம்மா ராணி நிஜமா ரொம்ப நல்லவம்மா. இன்னைக்கு உன்னை காப்பாத்தாம போனா எனக்கு அம்மானு கூப்பிடுற அதிர்ஷ்டமே இல்லாம போயிருக்கும். ராணி தோற்றத்துலதான் போக்கிறி, மனசுல குழந்தை மாதிரிமா. எதுக்குடா சுத்தி வளைக்கிற? அவளை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கா? எனக்கு பிடிக்கிறது எதுக்கு? எதுக்கு என்னடா பைத்தியக்காரா? அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. ராணிய நான் கல்யாணம் செஞ்சுக்கணுமா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? நான் 100 வயசு வாழணும். அங்க பாரு. இப்ப நான் அந்த முதல் பாட்டில சொல்றேன். வாணி, இந்த ரிவால்வரால அந்த 2வது பாட்டில சுடணும். ஆகட்டும். எதுக்கோ நீங்க கொஞ்சம் தள்ளியே நினைக்கங்க. இப்ப குறி பார்த்து சுடு. அம்மடியா. அபாரம், அற்புதம். குறி பார்த்தது பாட்டிலுக்கு, விழுந்தது எங்கேயோ உள்ள பணங்கா. அது விழுந்ததுன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்வா? துப்பாக்கி படிக்கிற விதம் இது இல்ல. வேற எப்படி பிடிக்கிறது? இதுதான். நீ இப்படி என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னாலையும் சொல்லி தர முடியாது, நீ கத்துக்கவே முடியாது. ஏய் விஜய், விஜய், ஐயோ ரத்தம். ஐயோ. பாத்தியா ரத்தம் எப்படி நின்னு போயிடுச்சுன்னு? ஆமா. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு. கத்தியால காயம் ஆயிட்டா முதல்ல ரத்தம் படபடன்னு வழிஞ்சு போயிடும், அப்புறமா உயிர் போயிடும். அதுக்கு அப்புறமா நான் 100 வயசு வாழணும். ஆமா. விக்ரம், எனக்கு காயம் ஆனா நீ எதுக்கு கலங்கி போற? எதுக்குன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம், அதனால. அப்படியா? அது சரி. நான் என்ன இங்கே அப்படியே செய்றேன், இங்கே அப்படியே செய்றேன், இங்கே அப்படியே செய்றேன், இங்கே அதே செய்றேன். அப்படின்னா இங்க காயம் ஆயிடுச்சு. தெரிஞ்சுக்கிட்டேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். ரொம்ப கார். அப்படியா? ஏய் விக்ரம், விக்ரம். அணி ஏரி அழகா இருக்கு பாத்தியா? ஆமா. நீ கூட குளிச்சிரு. அம்மா எனக்கு பயம். பயம் எது? நான் கூட இல்ல. சரி வாங்க. ஏமா இப்படியே வா. வேற எப்படியா? முதல்ல ட்ரெஸ்ஸ கட்டு. என்னங்க சொல்றீங்க? அவசரப்படாத, இது டவல கட்டிக்க. நீங்க இங்கே இருங்க. அப்புறம் அப்புறமா இப்படி. இப்படி இல்ல, வேற எப்படி? இப்படி மூக்க பிடிச்சுக்கிட்டு இப்படி முங்கணும். நான் அப்படியே செய்யறேன். இப்படித்தானே? வாணி, வாணி, வாணி. வா போலாம். என்னது, ஏன் வர மாட்டேங்கிற? நான் வரல. எதுக்கு? தேடி தர்றேன். ஏய், டவுல் என்னாச்சு?